கோல்டு இந்த படம் 2022 வந்த ஒரு த்ரில்லர் அட்வென்ச்சர் மிக்சடு மூவி. படத்தோட ஆரம்பத்தில் இது ஒரு ஆபத்தான பாலைவனம், இந்த வழியாக போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு போர்டை காட்டுறாங்க. ஆனால் அதை பார்க்காம அந்த பஞ்சத்தில் அடிபட்ட பாலைவனத்து வழியா பார்க்கவே பாவமாக அழுக்கு மூஞ்சோட இருக்க நம்ம ஹீரோ ஒரு டாக்ஸி டிரைவரை கூட்டிக்கிட்டு வேலைக்காகவும் அடுத்த வேலை சோத்துக்காகவும் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற வேற ஒரு இடத்துக்கு அந்த பாலைவனத்து வழியாக போகிறான். கார் உள்ள கூட உட்கார முடியல, அந்த அளவுக்கு அந்த பாலைவனத்தில் வெயில் அடிக்குது. அதனால நம்ம ஹீரோ ஏசி ஆன் பண்ணுறான். உடனே அந்த டாக்ஸி டிரைவர் இதெல்லாம் நீ ஆன் பண்ணக்கூடாது, ஆன் பண்ணால் கார் இன்ஜின் ஹீட் ஆகி கார் பாதிலே நின்னுடும் சொல்லி ஏசி ஆஃப் பண்ணி விட்டுறான். அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி டிரைவர் தூங்க ஆரம்பிச்சிடறான். இதனால நம்ம ஹீரோ தான் இப்போ டாக்ஸியை ஓட்டிட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நீ நல்லா தூங்கு தெய்வமே, நான் ஏசி ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கார்ல ஏசி ஆன் பண்ணி விட்டுறான். ஏசி ஆன் பண்ண கொஞ்ச நேரத்திலே இன்ஜின்ல இருந்து டபன்னு சவுண்ட் வருது. உடனே டாக்ஸி டிரைவர் தூக்கத்துல இருந்து எழுந்து டே இதை தான் உன்னை ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்துறான். அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போதே வண்டி நடு பாலைவனத்துல நின்றுது. ஹீரோ சிம்பிளா அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரமா போய் சுச்சு போறான். சுச்சு போயிட்டு திரும்பி பார்த்தா நிறைய பாறைகளுக்கு நடுவில் பலபலன்னு ஏதோ ஒன்று மின்னுது. நம்ம ஹீரோ அது என்னன்னு தடவி பார்க்கும்போது தங்கம்னு தெரிய வருது. உடனே ஹீரோ அந்த டாக்ஸி டிரைவரை இங்கே வாடான்னு கூப்பிட்டு காட்டுறான். இந்த டாக்ஸி டிரைவரும் ஃபயர்லாம் விட்டு செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது தங்கம் தான். ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் சுற்றி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோன்றாங்க தங்கம் ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களால அதை தோண்டி எடுக்கவே முடியலை. அதனால ஒரு பெரிய சங்கிலி எடுத்துக்கிட்டு ஒரு முனையை தங்கத்துலையும் இன்னொரு முனையை கார்லையும் கட்டி இழுத்து பார்க்குறாங்க. ஆனால் சங்கிலி தான் பிஞ்சு போகுது. தங்கம் கொஞ்சம் கூட அசையலை, ஒரு இன்ச்சு கூட நகரலை. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.